அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெற்றி யாருக்கு? அதிமுக 3, திமுக 2 இடங்கள். தமிழகத்தின் வடமேற்கு மூலையில் அமைந்துள்ள எல்லைப்புற மாவட்டமாகும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் எல்லையையொட்டி கர்நாடகா மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களும் அமைந்துள்ளன. இங்கு தெலுங்கு மற்றும் கன்னட மக்களும் குறிப்பிட்ட சதவீதத்தினர் வசித்து வருகிறார்கள். கிருஷ்ணகிரியின் வளர்ச்சி பெற்ற பகுதியாக ஓசூர் அமைந்துள்ளது. ஓசூர் மிகப்பெரிய தொழில் நகரமாக தமிழகத்தின் முதுகெலும்பாக மாறியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பட்டியல் இன மக்கள் கணிசமாக செறிந்து வாழ்கிறார்கள். இவர்களே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கிறார்கள். இவர்களை தொடர்ந்து வன்னியர்கள், நாயுடுகள், முதலியார்கள், கொங்கு வேளாள கவுண்டர்களும் கணிசமாக வசித்து வருகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. கிருஷ்ணகிரி, ஒசூர், வேப்பனஹள்ளி, தளி, பர்கூர், ஊத்தங்கரை போன்ற தொகுதிகள் ஆகும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளை நாம் காணலாம். கிருஷ்ணகிரி சட்டப்பேரவை தொகுதி இங்கு 2,60,788 வாக்குகள் உள்ளன. இதுவரையிலும் கிருஷ்ணகிரி தொகுதியில் 16 சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது. இதில் அதிகபட்சமாக அதிமுக 7 முறையும், காங்கிரஸ் கட்சி 2 முறையும், திமுக 1 முறையும், சுயேட்சை 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. கிருஷ்ணகிரி தொகுதி திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்து வருகிறது. கடந்த தேர்தலில் அதிமுகவின் அசோக்குமார் 96,050 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து திமுகவின் செங்குட்டுவன் 95,256 வாக்குகளை பெற்றிருந்தார். மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை இவர் இழந்திருந்தார். வேப்பனஹள்ளி சட்டப்பேரவை தொகுதி இங்கு 2,37,738 வாக்குகள் உள்ளன. இதுவரையிலும் 3 தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது. இதில் 2 முறை திமுகவும் 1 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளது. வேப்பனஹள்ளி தொகுதியில் கடந்த முறை அதிமுகவின் சார்பில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரான KP முனுசாமி அவர்கள் போட்டியிட்டு 94,104 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இவரை எதிர்த்து திமுக வேட்பாளர் P முருகன் 91,050 வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார். பர்கூர் சட்டப்பேரவை தொகுதி இது செல்வி ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட மிக முக்கிய தொகுதி. இவர் அங்கு தோல்வியும் அடைந்துள்ளார். இது அதிமுகவின் கோட்டை என கூறப்படக்கூடிய ஒரு தொகுதியாக உள்ளது. இதுவரையிலும் 12 சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது. இதில் 9 முறை அதிமுக வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. 3 முறை திமுக வெற்றி பெற்றுள்ளது. வரை பர்கூர் தொகுதியில் திமுகவின் வேட்பாளர் மதியழகன் 97,256 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். அதிமுக வேட்பாளர் A கிருஷ்ணன் 84,642 வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார். தளி சட்டப்பேரவை தொகுதி இங்கு 2,36,398 வாக்குகள் உள்ளது. இதுவரையிலும் 11 தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன. இதில் திமுக 1 முறையும், காங்கிரஸ் கட்சி 4 முறையும், CBI 3 முறையும், சுயேட்சை 1 முறையும், பாரதிய ஜனதா கட்சி 1 முறையும், ஜனதா கட்சி 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இது கர்நாடகா மாநிலத்தின் எல்லையோரம் அமைந்துள்ள ஒரு தொகுதி. CBIயின் சார்பில் T ராமச்சந்திரன் அவர்கள் போட்டியிட்டு 1,20,641 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நரேஷ்குமார் 64,415 வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார். ஒசூர் சட்டப்பேரவை தொகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே மிகப்பெரிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது. ஒசூர் சட்டப்பேரவை தொகுதியில் 3,51,715 வாக்குகள் உள்ளது. திமுகவின் வேட்பாளர் பிரகாஷ் 1,11,823 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். அதிமுக வேட்பாளர் S ஜோதி 1,05,864 வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார். ஊத்தங்கரை சட்டப்பேரவை தொகுதி இங்கு இதுவரையிலும் 3 தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது. இதில் 3 முறையும் அதிமுகவே வெற்றி பெற்றுள்ளது. இது அதிமுகவின் கோட்டை என வர்ணிக்கப்பட்டு வருகிறது. அதிமுகவின் தமிழ்ச்செல்வன் 99,675 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். காங்கிரஸ் கட்சியின் ஆறுமுகம் 71,288 வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்திருந்தார். கிருஷ்ணகிரியில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் 3 தொகுதிகளை சென்ற முறை அதிமுக வெற்றி பெற்று அசத்தி இருந்தது. 2 தொகுதிகளை திமுகவும், 1 தொகுதியை திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வெற்றி பெற்றிருந்தது. சென்ற தேர்தலிலேயே 3 தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 3 தொகுதிகளை திமுக கூட்டணியும் கைப்பற்றி இருந்தது. ஆனால் 18வது மக்களவைத் தேர்தலில் இந்த அனைத்து தொகுதிகளிலுமே அதிமுகவை விட திமுக அதிக வாக்குகளை பெற்றுள்ளது. வரும் தேர்தலில் திமுக அதிமுகவிற்கு இடையேயான போட்டி சமமாக இருக்கும் என்றே கூறப்பட்டு வருகிறது.
இங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பெருத்த செல்வாக்கு உள்ளது. இவர்கள் திமுக கூட்டணியில் இருப்பதனால் திமுகவின் கை சற்று ஓங்கி இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழர் கட்சியும் இங்கு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். நன்றி.